வெற்றி பெறுவது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று. அது ஒரு போதை. அந்த போதையை ருசித்தவர்கள் எப்பொழுதும் தோல்வியடைய விரும்பவே மாட்டார்கள். வெற்றியின் பின்னால் ஓடுவது என்பது எந்த அளவிற்கு சரி? நான் யோசித்து பார்க்கிறேன். வாழ்க்கையில் எது வெற்றி என்றால் பயணித்துக் கொண்டே இருப்பதுதான். இலக்கை விட முக்கியமானது பயணம். ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறத விட ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கிறது இல்ல, அது வாழ்க்கையை மிக அழகாக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெற்றியாளர்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்றால் கிடையாது. ஆனால் நிம்மதியாக இருக்கின்றவர்கள் எல்லோரும் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். எப்படி இந்த பயணத்தை தீர்மானிப்பது? எது வாழ்க்கையில் மிக முக்கியமான பயணம் என்றால் நெவர் குயிட் த ஃபீல்ட் என்பதுதான். களத்தை விட்டு நீங்காமல் இருப்பது. வாழ்க்கையில் அந்த இடத்திலே நாம் தோற்று கூட போகலாம். களத்தை விட்டு நீங்குவதுதான் உண்மையான தோல்வியை தவிர களத்தில் தோற்று கீழே விழுவது அல்ல. நீங்க வாழ்க்கைய ஸ்போர்ட்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பேருண்மை உங்களுக்கு தெரியும். பாக்ஸிங் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸிங்ல நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்துருவாரு ஒரு வீரர். அந்த நடுவுல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மிகச்சரியாக இது போயிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பாருல ஒருத்தர், அவர் நேரா வந்து சொல்வார். அவர் தான் அறிவிக்கிறவர். அவர் சொல்வார், இவன் தோற்று போனான் என்று சொல்வார். ஒரு கையை தூக்கி நிறுத்துவார். அதுக்கு முன்னால கீழே விழுந்த உடனே அவர் இவர் தோற்று போனார், இவர் ஜெயித்து போனார்னு சொல்லவே மாட்டார். இந்த கீழே விழுந்தான்ல அவங்க கிட்ட வந்து நின்னு சில வார்த்தைகளை பேசுவார். நீங்க அந்த மேட்சை எந்த ஒரு பாக்ஸிங் மேட்சையும் போட்டு பாருங்க. அவர் வந்து கேட்பார், எழுந்திருக்கிறியான்னு கேட்பார். 1 2 3 4 5ன்னு 10 எண்ணுவார். இதுல ஏதாவது ஒரு வாய்ப்பிலாவது அவன் எழுந்து விடலாம். எழுந்து மறுபடியும் களத்தில் நின்று களத்தை சந்திக்கலாம். அந்த வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்படுகிறது. வாய்ப்புகள் வழங்கப்பட்ட பிறகும் எழமாட்டேன் என்று எவன் ஒருவன் படுத்து கிடக்கிறானோ அவன் தான் தோல்வி உறுகிறான். களமாடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு யார் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். வெற்றி தோல்வி என்பது எல்லாம் ரிசல்ட் தான். ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். கல்வி என்பதும் அவ்வளவுதான். என்னை கேட்டால் கல்வி என்பது நமக்கு கையில கடைசியா வரக்கூடிய ரிசல்ட் இருக்குல்ல, அது கிடையாது. அந்த ரிசல்ட்டுக்கு முன்னால நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த படிப்பிற்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எஜுகேஷன். ப்ராசஸ் தான் எஜுகேஷன். ஒரு குழந்தை